பேர் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நிறைய பெரிய வீடு வாங்குவாங்க, பெரிய காரு வாங்குவாங்க, ஆனா அவங்களோட முகத்துல சிரிப்பே இருக்காது. மேபி இது கடன் கட்டணும்னு கவலையில இருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்படி ஒரு கவலைன்னா வாங்காதீங்க. அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? வாங்கிட்ட பிறகுன்ற விஷயம், வாங்கிட்ட பிறகு இன்னும் சந்தோஷம் கூட தானே வரணும், குறையக்கூடாது. ஏன் குறையுது? ஸோ வி டோன்ட் நோ ஹவு டு பேலன்ஸ். பயம் வந்துடுது, எப்படி காசு கட்ட போறோம், என்ன ஆக போகுது. எந்த நேரமும் இந்த ஃப்ரைட் அண்ட் ரெபீட்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த முயில் உடம்ப தொட்டிங்கன்னு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குன்னு, அந்த மாதிரி நீங்க வாழக்கூடாது. ரிஸ்க் எடுத்து வெளியே வரீங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, சார் நான் வேலை செய்யறேன் சார், நான் பிசினஸ் பண்ணணும், நான் இறங்கிட்டேன், நான் எப்படியாவது வெற்றி அடையணும்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஒரு பயந்த முயல் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இந்த ஃபியர் என்ன செய்யும்? புல் டவுன், உங்களை இழுத்துரும் கீழே. அதனால தைரியமா இருக்கணும், கான்பிடண்டா இருக்கணும். உங்களுக்குள்ள ஒரு வெற்றியாளர் நீங்க தாங்க. உங்களை முதல்ல நீங்க வெற்றியாளரா பாருங்க. ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனை உங்களை பார்த்துட்டீங்கன்னா மத்தவங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. சொன்னதான் எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு கவனிக்கணும்.